ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மணிமேகலை விருதுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மாநில அளவில் மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சி பகுதிகளில் உள்ள சிறப்பாக செயல்படும் சுய உதவி குழுக்கள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு, வட்டார அளவிலான கூட்டமைப்பு, கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்கள், பகுதி அளவிலான கூட்டமைப்பு, நகர அளவிலான கூட்டமைப்பு ஆகியோர்களுக்கு மணிமேகலை விருது வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு 350 கோடி நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மணிமேகலை விருது தேர்வுக்கான தகுதி மற்றும் 6 மதிப்பீடு காரணங்கள் அடிப்படையில் மாநிலத்திலையும் மற்றும் மாவட்ட அளவிலையும் சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு, வட்டார அளவிலான கூட்டமைப்பு, கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள், நகர்ப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்கள், பகுதி அளவிலான கூட்டமைப்பு, நகர அளவிலான கூட்டமைப்பு ஆகியவை இந்த விருதுக்காக தேர்வு செய்யும் நெறிமுறைகள் அரசாணையில் வழங்கியிருக்காங்க. 2024-2025 ஆண்டிற்கான மணிமேகலை விருதிற்கு தகுதியான மேற்கண்ட சமுதாய அமைப்புகளிடமிருந்து வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. மணிமேகலை விருதுக்கான முன்மொழிவுகளை 15/4/2025 முதல் 30/4/2025 ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, மகளிர் திட்டம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், உங்களுடைய அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. நன்றி.